என்று நானும் சொல்கிறேன். அவர் ஆட்சிக்கு வருவார், தலைமையேற்பார். இந்த சக்தியை தமிழ்நாட்டை எவராலும் அசைத்து விட முடியாது. போன வாரம் வரைக்கும் செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாதான் எல்லாராலும் பார்க்கப்பட்டுச்சு. ஆனா நேத்து அவர் தாவேகால இணைஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவருடைய அந்த எழுச்சி, தொண்டர்கள் அவருக்கு கொடுத்த வரவேற்பு அப்படின்றது ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முக்கியமா இது ஒரு எழுச்சியா செங்கோட்டையனுக்கும் தாவேகாவுக்கும்? ஆமா, நிச்சயமா இது வந்துட்டு தாவேகாக்கு ஒரு பெரிய எழுச்சி, தாவேகாக்கு ஒரு பெரிய லாபம். அதே நேரத்தில் அஇஅதிமுக அவங்க என்னதான் சொன்னாலும் சரி, ஒரு நீண்ட காலமா ஒரு கட்சியில இருந்த 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக கட்சியில் இருந்த ஒருத்தரை, அதுவும் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோற்றுனர் அமரர் எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு அவர்களால் கட்சியினுடைய பொருளாளர் என்கின்ற பதவிக்கு உயர்த்தப்பட்ட ஒருவர், பல காலம் அஇஅதிமுகவினுடைய அமைச்சரவையில் இடம் பெற்றவர். அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்துட்டு சும்மா அப்படியே தூக்கி போடுவதை போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்வது என்பது மிக தவறானது. அரசியல் ரீதியாக அது உசிதமான ஒரு நடவடிக்கை அல்ல. அவருக்கு அவரை வந்துட்டு அரசியல்ல வந்துட்டு ஏதுமற்ற ஒரு நிலைக்கு தள்ளிவிடலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். அவரும் சரி, அவர் கூட இருப்பவர்களும் சரி, தங்களுக்கென்ற ஒரு அரசியலை தீர்மானித்துக் கொள்ளும் பொருட்டு அவர்கள் விஜயனுடைய தாவேகா தமிழக வெற்றி கழகத்தோடு போய் இணைந்திருக்கிறார்கள். அதை அந்த கட்சியினரும் வரவேற்கிறார்கள். ஏனென்றால் அந்த கட்சியில் வழிநடத்தக்கூடிய அளவிற்கான ஒரு முதிர்ச்சி பெற்ற, செங்கோட்டையின் அளவிற்கு ஒரு முதிர்ச்சி பெற்ற எவரும் இல்லாத காரணத்தினால் அப்படிப்பட்ட ஒருவர் அங்கே வரும் பொழுது அவர்களிடையே அது ஒரு பெரிய புத்துணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுதான் அவருக்கு கொடுத்த வரவேற்பு. அந்த தொண்டர்கள் எல்லாம் அவர்கள் போட்ட அந்த கரகோஷம் எல்லாம் நம்மளுக்கு உணர்த்துகிறது. மிக மிக ஒரு ஒரு அவரை பொறுத்த வரைக்கும், செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப என்கரேஜிங். ஆனா செங்கோட்டையனை விட இதனால் பலன் பெறுபவர் தமிழக வெற்றி கழகம் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் இது இழப்பு அப்படின்றது குறிப்பாக கோபிச்செட்டிப்பாளையம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஈரோடு மாவட்டத்திலேயுமே ஒரு பெரிய செல்வாக்குள்ள தலைவராக இருந்த அவரை இழந்தது அப்படின்றது வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கும் அஇஅதிமுகவிற்கும் ஒரு பெரும் இழப்பை ஏற்படுத்தும் என்பதில் அந்த வாக்குகள் எல்லாம் இரண்டாக உடைய போகிறது. அதுதான் வந்துட்டு அது யாருக்கு அட்வான்டேஜ் என்பது நம்ம யோசிப்பதை விட அஇஅதிமுகவுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இழப்பும் தாவேகாவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லாபம் என்றுதான் நாம் கருத வேண்டும். நேத்து பதவியேற்று இன்னைக்கே, அதாவது ஒரே நாள்ல வந்து அவரோட போயிட்டு அங்க ஸ்பீச் கொடுக்கறது, தொண்டர்கள் வரவேற்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், பேசும்போது உங்கள் தலைவர் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை தான் பிரயோகப்படுத்திட்டு பேசுறாரு. அதாவது இப்ப இணைஞ்சிட்டாரு, உடனே அவரால் ஏற்றுக்கொள்ள முடியலையா, இல்ல வந்து இது என்னுடைய தலைவர் அப்படின்றவங்க வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா அந்த ஒரு இதுல தான் இருக்காரா? என்னதான் இருந்தாலுங்க, விஜய் ஏற்றுக்கொண்டாலும் கூட உடனே அவர் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எதையும் நாம் ஒருத்தர்கிட்ட எதிர்பார்க்க கூடாது. அப்படி எதிர்பார்க்காத காரணத்தினாலே அவர் விஜய் ஏற்கவில்லை, தாவேகாவை மதிக்கவில்லை அப்படி இல்லாமல் கருதக்கூடாது. இது அவருடைய இயல்பு. அவர் எம்ஜிஆர் போன்ற ஒரு பெரிய ஒரு மனிதர். அவர் எம்ஜிஆர் ஒரு பெரிய மனிதர், அப்படிதான் தலைவர். அவரோடு அவர் இருந்திருக்கிறாரு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு கட்டத்தில் இவரை வந்து கட்சியை விட்டு நீக்கினாலும் கூட மறுபடியும் சேர்த்து கொண்டு அவருக்கு உரிய அங்கீகாரத்தை எல்லாம் அவர் கொடுத்து பார்த்து அந்த இடத்தையெல்லாம் நீங்க வச்சு பார்க்கும்போது அவ்வளவு சீக்கிரம் அந்த படத்தை கூட நான் எடுத்துட மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னது, அந்த துண்டை கூட நான் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்துட்டு யாரையும் அவமானப்படுத்த வருது அப்படியெல்லாம் கிடையாது. அவருடைய நிலைப்பாடு, அவருடைய மனசுல இருந்துட்டு எதுவும் அவ்வளவு சீக்கிரம் எதையுமே எடுத்து போட்டுட முடியாது. இப்ப இறந்தவருடைய ஒரு நாள் நீங்க மறந்துருங்கன்னா மறந்துடுவீங்களா? இத்தனை ஆண்டு காலம் அந்த கட்சியினுடைய நரம்பாய் ரத்தமாய் அந்த தொண்டர்களுடைய இதுவாயிருந்தவரு ஒரு சாதாரண அரசியல்வாதி. அவரு கட்சியை வைத்தோ ஆட்சியை வைத்தோ பெரிய அளவிற்கு சம்பாதிச்ச ஒரு நபர் இல்லாம அவர் கிடையாது. இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி மாறும்பொழுது அவரு கொஞ்ச நாள் ஆகும் அப்படிலாம் சொல்றதுக்கு. அது விஜயம் புரிஞ்சுக்குவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு இந்த பிரம்மாண்ட வரவேற்பு இது ஒரு பக்கம், அவரு பேசின அந்த ஒரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஆனா இவரு அதிமுகவை விட இவருக்கு இந்த கூட்டம் ரொம்ப அதிகமா சேர்ந்ததால ஒரு அந்த எழுச்சி தன்னையே அறியாம அவர் அந்த பேசின வார்த்தைகள் அதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது நீங்க என்ன வஞ்சனை பண்ணீங்க, என்ன துரோகின்னு சொல்லி வெளியேற்றுனீங்க. அது எனக்கு என்னோடு ஏற்படுத்திருக்கக்கூடிய காயம் என்னுடைய இந்த முடிவு. அதுதான் அவர் சொல்லக்கூடிய பதில். நீங்க நந்தவரம் துரோகின்னு சொல்லக்கூடாது இல்ல, சொன்னார்ல எடப்பாடி பழனிசாமி. நம்மளாம் அதிமுக கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நம்மளாம் ஒரு பத்திரிகையாளர் அரசியல் செயல்பாட்டாளர், நமக்கே அது வந்துட்டு கசக்குது இல்ல, ஏற்க முடியாத ஒரு நிலைக்கு சொல்றது இல்ல. அப்போ நீங்க அவர் அந்த மாதிரி சொல்றது வந்துட்டு சரியாது. அன்றைக்கே நாங்களாம் கண்டிச்சு பேசணும், அப்படிலாம் சொல்லாதீங்க, அது தவறு. அவர் எவ்வளவு பெரிய தலைவர், எவ்வளவு பணியாற்றியவர், அவருடைய பங்களிப்பு என்ன,
அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நீங்க பிறந்துட்டு ஒரே நாள்ல நீங்க வந்துட்டு அவர் துரோகி என்று சொல்றது, அப்படி தூக்கி எறிய அவங்க பட்டம் கட்டி தூக்கி எறிவது அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. எனவே அது அவரை வஞ்சித்திருக்கும், அவரை பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்கும். எனவேதான் அவர் வந்துட்டு இப்படி ஒரு முடிவெடுக்க போகும்போது அந்த நேரத்துல பார்த்து விஜயனுடைய ரசிகர்கள் அந்த அளவுக்கு அவருக்கு முழுமனத்தோட வரவேற்பு அளிக்கும் போது அவரு தனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமா அதை கருதுறாரு. அவ்வளவுதான். அதே மாதிரி இன்னும் நிறைய தலைவர்கள் வந்து இந்த கட்சியில வந்து விஜய் அரவணைக்க இருக்காரு அப்படின்ற அந்த வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு. இத வந்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாரா? இல்ல வந்து இவருடைய தொண்டர்களா? இத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அப்படி அவர் சொல்லக்கூடியதுல ரெண்டு விதமாவும் எடுத்துக்கலாம். இரண்டுமே வந்துட்டு பொருந்தக்கூடியதுதான். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு மூன்றாவது அணின்றது தமிழ்நாட்டு அரசியல் கடத்துல ஒரு நிதர்சனம் ஆக்கிவிட்ட ஒரு சூழல். எனவே நீங்க குறிப்பிடுவதை போல டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்னு தேச ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையிலானது, இன்னொன்னு விட்டா விஜய். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு ரெண்டுல ஒண்ணு அவங்க வந்துட்டு சூஸ் பண்ண போகும்போது கட்டாயம் வந்துட்டு இவர் சொல்லக்கூடியவனுடைய பொருள் அவர்களையும் சார்ந்து நிற்பதாக நம்ம எடுத்துக்கொள்வதில் எந்த விதமான குறையும் கிடையாது. இப்படி ஏற்படலாம், சாத்தியம்தான்.